Good afternoon, students. Standard 10th standard, subject social science, part geography, lesson 3 components of agriculture, topic dairy and meat wool production. Next one fisheries, மீன் வளர்த்தல். இந்த ரெண்டு டாபிக் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைரி அப்படின்றது பால் பொருட்கள் மற்றும் இறைச்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோம பொருட்கள் உற்பத்தி செய்தல். இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு த ஸ்டேட் UT Animal Husbandry Department, during 2016 to 2017, the total production of milk in our nation 163.7 million tons. நம்ம இந்தியாவில் 2016 to 2017 இந்த அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் இது ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த சென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் இந்தியாவுடைய டோட்டல் டைரி ப்ரொடக்ஷன், டைரி மீட் அண்ட் wool ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரி ப்ரொடக்ஷன் மட்டும் 163.7 million tons அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் திஸ் டைம் லீடிங் ப்ரொடியூசர் was Uttar Pradesh with 27.6 million. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டைரி அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டேட் நம்ம இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.6 million ப்ரொடக்ஷன் அளவுக்கு என்ன பண்ணால் அந்த மில்க் அப்படின்றத மில்லியனை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் 16.8%, ஃபாலோடு பை ராஜஸ்தான். ராஜஸ்தானில் 19.4 million டன், பர்சன்டேஜ் 11.8%. Next one, Madhya Pradesh 13.4 million tons, percentage 8.2% in the total milk production. இந்த மில்க் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2016 to 2017 இதோடைய கணக்கெடுப்பில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்காங்க, எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ், செகண்ட் ஒன் ராஜஸ்தான், தேர்ட் ஒன் மத்திய பிரதேஷ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிக அளவில் மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷரிஸ். ஃபிஷரிஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் எ ஃப்ளரிஷ் செக்டார் வித் வேரிடு ரிசோர்ஸ் அண்டு பொட்டன்ஷியல்ஸ். ஃபிஷிங் இன் இந்தியா இஸ் எ மேஜர் இண்டஸ்ட்ரி இன் இட்ஸ் கோஸ்டல் ஸ்டேட்ஸ், எம்ப்ளாய்டு ஓவர் 14 million பீப்புள்ஸ். நம்ம இந்தியாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நம்ம இந்தியாவோட ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் அப்படின்னு எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ். அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 14 million பீப்புள்ஸ் அபோவ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எதை சொல்லலாம் இந்த ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ஃபிஷரிங் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சைனா, செகண்ட் பிளேஸில் இந்தியா தான் இருக்குது. இந்த வேர்ல்டுலேயே அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிங் ஆக்குபைஸ் அதிகமான மீன் பிடிப்பு தொழில் செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ். இந்த வேர்ல்டுலேயே எவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த மீன் பிடிப்பு தொழில் செய்யணும் பார்த்தீங்கன்னா 3% அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிங் அப்படின்றது செய்கிறோம். ஃபிஷரிஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் எ ஃபிஷரிங் செக்டார் with varied resource and potentials. Fishing in India is a major industry in its coastal states, employing over 14 million people. It produced about 3% of world's fishing occupies, second place among the fish producing nation in the world after China. It also helping augmenting food supply, generating employment, rising nutritional level and earning valuable foreign exchange. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே இந்த ஃபிஷரிங் செய்யக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3%, 3% அளவுக்கு நம்ம இந்த உலக அளவில் மீன் பிடிப்பு தொழிலை செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறோம். இது அதிகமான பார்த்தீங்கன்னா மேஜர் ரிசோர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இந்த ஃபிஷரிங் அப்படின்றது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸ், இந்த கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலோர பகுதிகள், கடலோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதிக அளவில் இந்த ஃபிஷரிங் தொழில் அப்படின்றது அதிக அளவில் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன்
இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், அதிகமான வேலைவாய்ப்பும், நியூட்ரிஷன்ஸ் அதிகமானதும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ஃபுட் சப்ளை, ஏர்னிங் வேலியபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்த மீன்பிடிப்பு தொழில் மூலம் நமக்கு அதிக அளவில் அந்நிய செலவணிகள் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து அதிக அளவில் என்ன பண்ணுறோம், மற்ற நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நமக்கு அதிக அளவில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரிஷனான ஃபுட்டு கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்குது. நம்ம இந்தியாவில் 14 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் தான் எதுன்னு இந்த ஃபிஷரிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவுடைய டோட்டல் லென்த் என்ன சொன்னால் த லென்த் ஆஃப் இந்தியன் கோஸ்டல் லைன்ஸ், நம்ம இந்தியாவோட மொத்த கடலோடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,517 கிலோமீட்டர் இன்க்ளூடிங் த கோஸ்டல் ஆஃப் ஐலேண்ட்ஸ். நம்ம இந்தியாவுடைய டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த கடற்கரையோட பரப்பு அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்மளுடைய ஐலேண்ட் மொத்தத்தையுமே நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கான டோட்டல் கோஸ்டல் லைன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்டல் லைன் 7,517 கிலோமீட்டர்ஸ். 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கோஸ்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய மெயின் லென்த், இந்தியாவுடைய மொத்த கடற்கரையோட நீளம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர், 6,100 கிலோமீட்டர். இதோட இன்க்ளூடாக எதை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலேண்ட்ஸ், இந்த தீவுகளுடைய மொத்த கடல் பரப்பையும் சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,517 கிலோமீட்டர். The mainland's length 6,100 kilometer in India. Fishing is a categories with 2 types. இந்த ஃபிஷரிஸ் அப்படின்றது, இந்த ஃபிஷிங் அப்படின்றது 2 கேட்டகரிஸாக பிரிக்கலாம், 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மெரின் ஆர் சீ ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்கிறோம், மெரின் ஆர் சீ ஃபிஷரிஸ். செகண்ட் ஒன் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ஒன்று கடற்கரை பகுதிகளில் மீன் பிடிக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷரிஸ், கடற்கரை இல்லாத பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆறு, குளங்கள், ஏரி, கால்வாய்கள், இந்த இடங்களில் மீன் பிடிக்கக்கூடியது பேர் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லலாம், நன்னீர் மீன் பிடிப்பு தொழில் அப்படின்னு சொல்லலாம், மீன் பிடித்தல் இல்லை மீன் பிடிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். மெரின் ஆர் சீ ஃபிஷரிஸ் include coastal of shore of deep sea fisheries mainly on the continental shelf up to depth 200 km. இன்னொரு பார்த்தீங்கன்னா coastal of shore and deep fisheries, deep sea fish, கடற்கரை ஓரங்கள் அல்லது கடற்கரை பகுதிகளும் அல்லது 200 மீட்டர் டெப்த், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 மீட்டருக்கும் ஆழமான பகுதிகளில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீன் பிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கடற்கரை பகுதிகளாக இருக்கலாம் அல்லது கடற்கரையிலிருந்து 800 மீட்டர் ஆழத்தில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் என்ன சொல்ல மெரின் அல்லது சீ ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அமாங் த கோஸ்டல் ஸ்டேட்ஸ், எந்தெந்த ஸ்டேட்ஸில் இதை அதிகமாக அந்த மீன் பிடிப்பு தொழிலை செய்கிறாங்க, 200 மீட்டருக்கு ஆழமான பகுதியில் மீன் பிடிப்பு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளா லீட்ஸ் இன் த மெரின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிப்பு அதிகமாக செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா லீடிங் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ், ஃபிஷரிஸ் ரிவர், லேக்ஸ், கேனல், அப்புறம் ரிசர்வியர், பாண்ட்ஸ், டேங்க்ஸ் ஆன் எக்ஸட்ராஸ். இன்லேண்ட் அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி, கடல் அல்லாத பகுதிகளில் நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் மீன் பிடிப்பு செய்யக்கூடிய முறைக்கு பேர் என்ன சொல்லணும்னா இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ், நன்னீர் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரிவர் ஆறுகள், ஏரி, குளங்கள், கால்வாய்கள் மூலமாகவும், ரிசர்வியர்ஸ் நீர்த்தேக்க பகுதிகள், இதன் மூலமாகவும் என்ன சொல்லணும்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ப்ரொவைட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். அபவுட் 50% of the countries the total fish production comes from the inland fisheries and Andhra Pradesh the leading producer in India. நம்ம இந்தியாவில் 50% அளவுக்கான இந்த
இந்த மீன் அப்படின்றது எங்கேருந்து கிடைக்குதுன்னா இங்கிலாந்துலேருந்து நமக்கு அதிக அளவில் கிடைக்குது. இந்த இன்லேண்ட் ஃபிஷரிங்கில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான். நம்ம இந்தியாவிலே இந்த நீர்நிலைகள் மூலமாக மீன் பிடிப்பு தொழில், அதாவது கடல் இல்லாத பகுதிகளில் மீன் பிடிப்பு, அந்த மீன் பிடிப்பதால் கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துலேருந்து கிடைக்குது. இந்த இங்கிலாந்து ஃபிஷரிங்லேருந்து எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். இந்த ஆந்திர பிரதேஷ் அதிக அளவில் என்னதுன்னா இங்கிலாந்து மூலமாக என்ன பண்ணோன்னா இந்த ஃபிஷரிங் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க. இன் இந்தியா த இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் கேட்ச்டு பை த ஃபிஷர்மேன். நம்ம இந்தியாவில் இந்த ஃபிஷர்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் பிடிக்கிறது, பல வகையான மீன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபிஷரிங் மீன் பிடிக்கிறாங்க. அதில் முக்கியமானது சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேட்ச்டு பை த ஃபிஷர்மேன் ஆர் கேட்ஃபிஷ், ஹியரிங்ஸ், மேக்ரல்ஸ், பச்சஸ், ஹில்ஸ், முல்லட்ஸ் அண்ட் எக்ஸட்ராஸ். இதுதான் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள். இந்த 2014 to 2015 the total inland or freshwater fish production was 65.77 lakhs tons. In the total marine fish production was 34.91 lakhs tons in India. Top 5 fishing producing states. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 ஸ்டேட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங்கில் ஒரு டாப் 5 ஸ்டேட்ஸ் அதிகமான அளவில் இந்த மீன் பிடிப்பு தொழில் செய்யக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஃபஸ்ட்டு ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லெசனில் எல்லா டாப்பிக்கும் நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் லெசன் அப்படின்றது முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அடுத்த கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசனை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. தேர்ட் லெசன் எல்லாருமே என்ன பண்ணிங்கன்னா கிளாஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், அதை சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.